டிஎம்ஜினால் கஷ்டப்படுற பேஷண்ட்ஸுக்கு அது கூடயே இன்னொரு பிரச்சனை எப்போவுமே வரும். அதுதான் ஓஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்மளுக்கு ஸ்லீப் ஆப்னியா, நம்மளுக்கு ஒழுங்காக தூங்க முடியல, தூங்கினாலும் அதுக்கான எஃபெக்ட் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது, காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் அந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்கிறது. இது எப்போவுமே டிஎம்ஜி பிரச்சனை கூட சேர்ந்தே வரும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு 27 வயசான ஒரு லேடி பேஷண்ட்டுக்கு டிஎம்ஜி ப்ராப்ளம் சிவியராக வருது. அவங்க ரொம்ப வருஷமாகவே தலைவலினால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காது வலி, கண்ணு சுற்றி வலி இருக்கிறது, ஃபேஸ் ஃபுல்லாகவே வலிக்கிறது, டிஎம்ஜி ஜாயிண்ட்டு, தாடை, இது எல்லாமே ரொம்ப வலி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு டிஎம்ஜி பிரச்சனை இருக்குன்றதே நம்ம வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது டிஎம்ஜி சம்மந்தப்பட்ட எல்லா மசில்ஸ்லையுமே ரொம்பவே வலி இருந்தது. அது கூடயே அவங்களுக்கு கழுத்து மசில்ஸு, ஷோல்டரில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப வலி இருந்தது. ஸோ அப்போ அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கும் போது அவங்க ரொம்பவே எனக்கு வலினால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ரொம்ப வருஷமாகவே நான் ரொம்ப டயர்டாகவும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்க தூக்கத்தை பற்றி சில விஷயங்களை கேட்கும் போது தான் அவங்களுக்கு தூக்கத்தோட பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. உதாரணத்துக்கு அவங்களுக்கு நைட்டு படுத்த உடனே தூக்கம் வராது, தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்படியே தூக்கம் வந்தாலும் இந்த வலினால் அவங்க எந்திரிச்சிருவாங்க. இல்லை தூங்கினதுக்கப்புறம் அவங்க திரும்பி படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிரும். இல்லை ரொம்ப நேரம் அவங்க தூங்கினாலும் காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. தூங்கவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் தூக்கம் வரும், வண்டி ஓட்டும் போது தூக்கம் வரும், இல்லை படிப்பில் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாது, ஒர்க்கு ஒழுங்காக பண்ண முடியாது, நல்ல மெமரி பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்றது தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து நாங்கள் சில எக்ஸ்ரேகள் எடுத்தோம். பேஷண்ட்டுக்கு ஓபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சில எக்ஸ்ரே எடுத்தோம். அதில் எடுக்கும்போது அவங்களோட 2 ஜாயிண்ட்டுமே கொஞ்சம் தேய்மானம் இருக்குன்றது தெரிய வந்தது. அதாவது இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது. அதை உறுதிப்படுத்துறதுக்காக சிபிசிடி ஸ்கேனும் எடுத்து அதை நம்ம கன்ஃபார்மும் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அந்த தூக்கத்தோட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக நம்ம அந்த லேட்ரல் செஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியோகிராஃப் எடுத்து பார்க்கும்போது என்னென்னா அவங்களோட சுவாச குழாய் வந்து ரொம்பவே நேரோவாக இருந்தது, ரொம்ப சுருங்கி இருந்தது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நார்மலாக தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ப்ரீத் பண்ணும்போது அவங்களோட ஆக்சிஜன் ஒழுங்காகவே உள்ளே போகாது. என்னதான் அவங்க மூச்சு இழுத்து விட்டாலும் உள்ளே போகக்கூடிய அந்த சுவாச குழாய் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஆக்சிஜன் கரெக்டாக உள்ளே போயிட்டு இருக்காது. அதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு தூக்கத்துலேருந்து முழிப்பு வரும், நம்மளுக்கு இருமல் வர மாதிரி இருக்கும், இல்லை மூச்சு விட கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும். அதையும் மீறி நம்ம தூங்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அந்த முழுமையான தூக்கம் கிடைக்காம அந்த ஃப்ரெஷ்னஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த பேஷண்ட்டோட எக்ஸ்ரேவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் அதில் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த இடம்லாம் ரொம்பவே நேரோவாக இருக்குது. யூஸ்வலாக கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருந்தால் தான் நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் இது வந்து பேஷண்ட்டுக்கு இந்த எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து நம்ம பேஷண்ட்டை நிப்பாட்டி தான் இந்த எக்ஸ்ரே எடுக்கிறோம். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இதே பேஷண்ட் படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த சுவாச குழாயின்றது இன்னும் கொஞ்சம் சுருக்கம் அடையும். இந்த கழுத்தில் உள்ள சதையெல்லாம் கொஞ்சம் கூட பின்னாடி போகும்போது இன்னும் அது நேரமாகவும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனால தான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த கொரட்டை விடுற ஹேபிட்டும் திடீர்னு கிரியேட் ஆயிரும். இவ்வளோ வருஷமாக நான் அப்படி பண்ணதே இல்லை, பட் இப்போல்லாம் நான் கொஞ்சம் டயர்டாக படுக்கிறேன், படுத்த உடனே எனக்கு கொரட்டை சவுண்டு வருது அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அதுக்கும் காரணம் இது எல்லாமே தான். ஸோ இப்படி இருந்த இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இது ப்ராப்பராக இவங்களோட ஜாயிண்ட் எங்கே இருக்குன்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன மசில்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்றதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து இவங்க ஜாயிண்ட்டை ரீபொசிஷன் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அந்த ப்ரோட்டோக்கால்லாம் அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டு ஒரு 2 மாதம் ஆகும்போதே கம்ப்ளீட்டாக பெயின் ஃப்ரீயாக மாறிடுறாங்க. அவங்களோட ஸ்லீப் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. இருந்தாலும் பேஷண்ட்டை நாங்கள் ஒரு 6 மாதம் கழித்து எங்களை வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பேஷண்ட் தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ 6 மாதம் கழித்து அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது பேஷண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பெயின் எல்லாமே மாறி இருக்குது. மவுத் ஓப்பனிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ இனிஷியலி அவங்களுக்கு மவுத் ஓப்பனிங் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இப்போ பார்க்கும்போது அந்த மவுத் ஓப்பனிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருந்தது. வாய் திறக்கும் போது அந்த சத்தம் மாதிரி கேட்குறது, அந்த கிளிக்கிங் சவுண்டு கேட்குறதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே மேலே நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேஷண்ட்டை கேட்டது இப்போ உங்களோட ஸ்லீப் எப்படி இருக்குது, நீங்கள் நல்லா தூங்குறீங்களா அப்படின்றது தான். ஸோ பேஷண்ட் அது ரொம்ப சந்தோஷமாகவே நான் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கேன், எனக்கு ஸ்லீப்பில் இப்போ ப்ராப்ளமே இல்லை, காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் எந்திரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ள அந்த லேட்ரல் செஃப்னு சொல்கிற அந்த ரேடியோகிராஃபை திரும்பவும் எடுத்தோம்.
ஸோ அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ரே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த எக்ஸ்ரேயில் அந்த சுவாச குழாய் முன்னாடி எப்படி இருந்ததோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இப்போ நல்லாவே கொஞ்சம் கேப் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சுவாச குழாய் கொஞ்சம் கூட விரிவடைஞ்சனால பேஷண்ட்டுக்கு அந்த ஆக்சிஜன் ஈஸியாக உள்ளே போகுது. அதனால தான் அந்த ப்ரீத்திங் எல்லாம் அவங்களுக்கு இப்போ நார்மல் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த டயர்ட்னஸ் மாறி இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அந்த மெமரி லாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு டிஎம்ஜேயில் இருக்கிற வலி பிரச்சனைகள் எல்லாம் என்ன தான் நம்ம மாற்றினாலுமே அந்த ஸ்லீப்புன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஸ்டேபிள் ஆக்கலை, அதை நம்ம கரெக்ட் பண்ணலை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா பேஷண்ட்டோட மொத்த ஹெல்த்துமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறும், ரொம்ப இரிட்டேட்டடாக மாறுவாங்க, நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும், ஹார்மோனல் இஷ்யூஸ் வரும். ஸோ ஸ்லீப் ஒரு ஆளுக்கு ஒழுங்காக இல்லை, தூக்கம் ஒரு ஆளுக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னாலே லைஃப்பில் நிறைய பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ டிஎம்ஜியை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எப்போவுமே இந்த ஒரு ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணி இதையும் ப்ராப்பராக பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அதை தான் டயக்னாக்ஸில் எப்போவுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேஷண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த பேஷண்ட்டோட இந்த 2 எக்ஸ்ரேவும் பார்க்கும்போது உங்களுக்கே கிளியராக புரியும். ஸோ முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, இப்போ அவங்களோட அந்த ஏர்வே எவ்வளோ ஓப்பன் அப் ஆகிருக்கு, அதனால அவங்களோட அந்த பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த 2 ரேடியோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இப்போதைக்கு வாயில் எந்த அப்ளைன்ஸுமே போடலை. பட் அப்படி இருக்கும்போதே அவங்க நார்மலாக கடிக்கும் போதே அவங்களோட சுவாச குழாய் அவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப லாங் டேர்ம் நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாது. சீக்கிரமாகவே அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா டிஎம்ஜே பிரச்சனை எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி உங்களோட ஜாயிண்ட்டை ஃபுல்லாக தேக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குதோ, அதே மாதிரி அது கூட இந்த ஸ்லீப் ப்ராப்ளமும் வந்துருச்சுன்னா இந்த டிஎம்ஜே பிரச்சனை மாதிரி இல்லாமல் வேறையும் சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் உடம்புல கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு தூக்கம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதை ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டான முறையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாகவே பெயின் இருக்குது, உங்களுக்கு ஸ்லீப்பும் ப்ராப்பராக இல்லை, அது ஓஎஸ்ஏ பிரச்சனை தானா என்னென்னு உங்களுக்கு தெரியலை, உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களை வந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி தர முடியும். மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா தயங்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எப்போ வேணாலும் கால் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எங்களை வந்து பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தயங்காமல் கேளுங்க. தேங்க்யூ.